புகழ்பெற்ற ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவிகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக பிரதமர் மோடி பேசிய நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதற்கு பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் ஜெகநாதர் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஒடிசா மக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தூண்டும் பேச்சல்லவா இது? ஆலயத்தின் பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள் என்ற பழியை தமிழ்நாட்டு மக்கள் மீது பிரதமர் மோடி சுமத்தலாமா? தமிழ்நாட்டு மக்களை நேர்மையற்றவர்கள் என்று கூறுவது தமிழ்நாட்டை அவமதிப்பது அல்லவா? தமிழர்கள் மீது மோடிக்கு இத்தனை காழ்ப்பும் வெறுப்பும் ஏன் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கோடை மழை இன்று காலை வரை இயல்பை விட 9% கூடுதலாக பெய்துள்ளது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போது பெரும்பாலான மாவட்டங்களில் கோடை மழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியது அதிமுக கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய அபிஜித் ஓய்வு பெற்று பாரதிய ஜனதா சார்பில் தேர்தலில் போட்டியிடுகிறார். மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குறித்து அபிஜித் கீழ்த்தரமான விமர்சனம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் தேர்தல் ஆணையம் பிரச்சாரம் செய்ய அவருக்கு 24 மணி நேரம் தடை விதித்துள்ளது. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி இறுதிச் சடங்கில் இந்திய துணை ஜனாதிபதி கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறுபான்மையினர் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ள நிலையில் பிரதமர் நினைவாற்றலை வேகமாக இழந்து வருகிறார் என காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். பாரதிய ஜனதா கடந்த தேர்தலை விட அதிக இடங்களை பிடிக்கும் என அரசியல் கட்சிக்கு தேர்தல் வியூகம் வகுத்துக் கொடுக்கும் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பம் வரவேற்கப்படும் என பிசிசிஐ தெரிவித்துள்ள நிலையில் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக செயல்பட ஆர்வம் உள்ளதாக ஹர்பஜன் சிங் தெரிவித்துள்ளார்.